உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்னாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியலா? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான்னு பாருங்க. கேட்கிறார்கள் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை, சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள். கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார்கள். இது என்னடா ஆட்சி முறை? 6800 கோடி அதில் இழக்கிறார்கள். வெறும் 500 கோடிக்கு இவர்கள் மொத்த பேர் பிரச்சனையும் தீர்த்து விடலாம். இது எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பார். இது எப்படிப்பட்ட பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி போட்டது சரக்கு மற்றும் சேவை வரி. மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வண்டி இருக்குவார், அதுக்கு வரி போட்டது இந்த ஆட்சி. கேட்கும் திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி வைப்பாங்கல்ல, கேட்கும் கருவி, அதற்கு வரி போட்டது இந்த அரசு. அதற்கெல்லாம் 15 விழுக்காடு 18 விழுக்காடு வரி போட்ட என் அரசு இந்த நாடு தங்கத்திற்கு 3 நாட்கள் யோசிச்சு எவ்வளவு வரி விதிக்கலாம் என்று 3 விழுக்காடு விதிச்சது. குழந்தைகள் சாப்பிடுகிற ரொட்டி இருக்கிற பிஸ்கட், அதுக்கு 18 விழுக்காடு. முதலாளிகளுக்கான தங்கத்திலே 3 விழுக்காடு வரி. என்னது? வெளிப்படையாகவே அநீதி.